கச்சியப்பர் முதல் லைன்லேயே தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. திகழ் ப்ளஸ் தச ப்ளஸ் கரம், இதை சேர்த்தாக்க தமிழில் புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கண வகுப்பெல்லாம் போயிருந்தால் தெரியும் உங்களுக்கு. இரண்டு சொற்கள் இணைகிற போது கொஞ்சம் மாறும். ஆடவர்னு சொல்கிறோமா இல்லையா? ஆடவர் எங்கிருந்து வருது? ஆண், ஆள் ப்ளஸ் தவர், அவர் தான் ஆடவர். ஆழ்ந்த தவத்திலே இருப்பவர்கள் தான் ஆடவர்களாம். இங்கே இருக்கிற ஆடவர்களாக இன்னிலிருந்தாவது ஆழ் தவத்துக்கு போங்க, அப்போ தான் நீங்கள் ஆடவர்கள். ஆள் ப்ளஸ் தவம், அதுதான் ஆடவர். இதை தான் புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. திகழ் ப்ளஸ் தசம் என்பது திகடன்னு இணையாது என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரே கூச்சலும் குழப்பமாயிருச்சு. கச்சியப்பர், முருகா நீ சொல்லிதானே நான் எழுதினேன், நீ தானே எனக்கு எடுத்து கொடுத்த, இவங்களாம் தப்பு சொல்கிறாங்களேன்னு வருத்தத்தில் இருக்கார். இப்போ ஒரு இளைஞன் எழுந்து வருகிறான். நான் தஞ்சாவூரிலிருந்து வருகிறேன், வீர சோழியம் என்ற இலக்கணம் எங்கள் ஊரில் இருக்குது. அதன்படி நீங்கள் பார்த்தால் திகழ் ப்ளஸ் தச என்பது இணைகிற போது திகட என்று இணையலாம். இப்போ நான் சொன்ன இது உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஆள் ப்ளஸ் தவர் என்பது ஆடவர் என்று சேருவது போல திகழ் ப்ளஸ் தச என்பது திகட என்று சேரும் என்று அந்த இளைஞன் சொன்ன உடனே மற்ற புலவர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள். எப்பவுமே முதல்ல ஒரு டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு டவுட்டே வராது. அதனால் முதல் பாடல்லையே டவுட் வந்து கிளியர் ஆனவுடனே பாக்கி 10,000 பாட்டில் யாருக்குமே டவுட் வரல. அதனால் கந்த புராணம் அரங்கேறியது. அரங்கேறி முடிந்த உடனே கச்சியப்பர் அந்த இளைஞன் தானே உதவி செய்தான், அவன் எங்கே என்று அவன் பின்னாலே போனார். அந்த இளைஞன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டை கோவிலுக்குள் போனான். அதற்கு பிறகு அவனை யாருமே பார்க்கவில்லை. முருகப்பெருமானே வந்து கச்சியப்பருக்கு எடுத்து கொடுத்தான். அப்படித்தான் அருணகிரிநாதரும் அந்த தூணில் எதிரே இருக்கிற நக்கீரரும் குமரகுருபரரும் பாம்பன் சாமியும் வள்ளல் சாமிகளும் இன்னும் கச்சியப்பரும் இவர்கள் எல்லாம் குகப்பரம்பரையை சேர்ந்தவர்கள். பெருமக்களே,